وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. பெரியமா மோடி வாங்க, அப்துல் காதர் ஹசீம் மோடி வாங்க, பெரியமா மோடி வாங்க. இன்ஷா அல்லாஹ் பயான் முடிஞ்ச பிறகு பயானில் இருந்து சில விஷயங்கள் கேட்கப்படும். சரியாக சொன்னோமா பரிசு வழங்கப்படும். இன்ஷா அல்லாஹ் குறிப்பிடுத்துங்க, குறிப்பிடுத்துங்க. சரியா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு தாலாவுடைய பெரிய ஃபஸல், அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹ் நம்ம எல்லா முஸ்லிம்களாக முஃமின்களாக ஆக்கி புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மேலான அருள்மிகு உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழும் காலமெல்லாம் அவருடைய புகழை பாடவும் அவர்களுடைய கண்ணியத்தை கல்விலே வைக்கவும் காலமெல்லாம் பெருமானாருடைய அன்பையும் முஹப்பத்தையும் காதலையும் கொண்டு வாழ்ந்து பெருமானாருடைய அவர்களை பார்த்தவர்களாக பெருமானாரை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் நசீபாக்கி புரிவானாக. மறுமையில் காக்கும் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் இந்த உம்மத்தின் மீது கவலையுடையவர்களாகவே இருந்தார்கள் என்று நாம சொல்ல தேவையில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம். நபியே, இந்த மக்கள் எப்படியாவது வெற்றி பெற வேண்டுமே என்ற கவலையில் உங்களை நீங்க அழித்துக் கொள்வீர் போல் தெரிகிறதே என்று அல்லாஹ் குர்ஆன்ல 2 இடங்கள்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பெருமானாரை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, அசீசுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் அது நபிக்கு தாங்காது. ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது பேராசையுடையவர் என்று அல்லாஹ் தஆலா பெருமானாரை பற்றி கூறுகிறான். அல்லாஹ் தஆலா மறுமையினால நாம் எல்லாம் நரகத்துக்கு விளிம்பில் போய் கிடக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளை பாதுகாக்கிறான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வகுந்தும் அலா ஷஃபா ஹஃப்ரத்தின் மினன் நாரி, நரகத்தின் விளிம்பில் இன்னும் ஒரு செகண்ட் ஊந்துருவீங்க, அந்த அளவுக்கு நரகத்துக்கு பக்கத்துக்கு நீங்க போயிட்டீங்க. ஃபான்கதக்கும் மின்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்தான் என்று அல்லாஹ் பெருமானாரை பற்றி சொல்லி காமிக்கிறான். இப்போ காலமெல்லாம் இந்த உம்மத்துக்காகவே வாழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை இஷா தொழுதுட்டு தஹஜ்ஜுத் தொழுகிறாங்க. ஒரு ஆயத்து வருது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட துஆவை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான். இன் துஅஸிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். யா அல்லாஹ், இந்த உம்மத்தை நீ தண்டிச்சேனா உன்னுடைய அடியார்கள் அவங்க உரிமை இருக்கு, யா அல்லாஹ் நீ மன்னிச்சா நீ கண்ணியமானவனாக இருக்கிறாய் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான். இந்த ஆயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல அந்த ஆயத்தை ஓதின உடனே அந்த ஒரு ஆயத்தையே மடக்கி 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 ஓதுறாங்க. அழுகுறாங்க. ஃபஜ்ர் ஆயிடுச்சு. அப்ப உம்மத்தி உம்மத்தின்னு பெருமானார் சொன்னாங்க. யாரெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க, உம்மத் என்ன ஆச்சு ரப்பே அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அனுப்பிச்சு வச்சான். ஜிப்ரீல் வந்து ஏன் அல்லாஹ்க்கு தெரியாத மாதிரி, மா யுபிகீக யா முஹம்மத், அல்லாஹ் எதுக்கு அழுகுறீங்க கேட்டான். அல்லாஹ் கேட்டான். பெருமானார் சொன்ன உடனே ஜிப்ரீல் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் உங்கள்கிட்ட சொல்லி விட சொன்னா, இன்னா சனுர்லீக அன் உம்மத்திக யா முஹம்மத், முஹம்மது அவர்களே உங்களை உம்மது விஷயத்தில் மறுமை நாளில் நான் உங்களை திருப்திப்படுத்துவேன், ஆறுதல் படுத்துவேன், சந்தோஷப்படுத்துவேன் என்று அல்லாஹ்வுத்தஆலா வாக்குறுதி அளித்தான் என்று
ஹதீஸ் ஷரீஃப்ல வருகிறது. உண்மையிலேயே குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா நமக்கு அடியார்களை எவ்வளவோ மன்னிக்க சொல்றான். உங்க எல்லா பாவத்தையும் மன்னிச்சேன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. குல் யா அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடுறேங்கிறான். இந்த மாதிரி பல ஆயத்துக்கள் குர்ஆன்ல மன்னிப்பத்தி வருது. ஆனால் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, குர்ஆன்ல எனக்கு பிடிச்ச ஆயத்து எது தெரியுமா? வல சௌஃப யுதீக ரப்புக ஃபதர்லா. நபியே உமக்கு நாம் கொடுப்போம் கொடுப்போம் கொடுத்து கொண்டே இருப்போம், ஃபதர்லா நீங்க பொருந்திக்க வரைக்கும் கொடுப்போம்னு அல்லாஹ் சொன்னா. பெருமாள் சொன்னாங்க, லா அர்லா ஹத்தா யகூன ஆகிரு உம்மத்தி ஃபில் ஜன்னா. என் உம்மத்தின் கடைசி நபர் சொர்க்கம் செல்லும் வரை நான் பொருந்தி கொள்ள மாட்டேன்னு பெருமானா சொன்னாங்க. நம்ம ஃபைஜினா ரஜியல் நம்ம ஷேக்நாயம் எங்கேயோ ஊருக்கு போயிருந்தாங்களாம். ஒரு ஊர்ல ஒரு தாயிரா பக்கி பாட்டு படிச்சிருந்தாராம். ஹமாரா நபி ஜன்னத் நஹி ஜாயேங்கே டம் டம் டம், ஹமாரா நபி ஜன்னத் நஹி ஜாயேங்கே. நம்ம நபி சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சர்க்கார கோவம் வந்துருச்சான். கையெல்லாம் உனக்கு என்னடா சொன்ன? பெருமாள் சுகம் அசூர்ல முந்தியாவது தானே போவாங்க, சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்கன்னு பாட்டு படிக்கிறியப்பான்னு கேட்டாங்களாம். அவருக்கு தஃபக்கி சொன்னாராம், பாட்டை ஃபுல்லா கேட்டு கோவப்படுங்க சபாய், ஃபுல்லா படி கேட்டுங்க. ஹமாரா நபி ஜன்னத் நஹி ஜாயேங்கே ஜப் தக் ஹரேக் உம்மதி பக்ஷா ந ஜாயேங்கே. இதுவரை உம்மத்தின் கடைசி நபர் மன்னிக்கப்படவில்லையோ அந்த வரை நபி சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்கன்னு படிச்சாராம். சபா 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 சொன்னாங்க. அந்த மாதிரி உம்மத்துகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ கிருபை உள்ளவராக இருந்தாங்க. நாமெல்லாம் ஹஜ்ஜுக்கு போகிறோம், ஹஜ்ஜுக்கு போனால் நமக்கு அடியில் புள்ளக்குட்டி கேட்டுக்குவோம், யாரெல்லாம் புள்ளக்குட்டி ஆபாதாவி, மனை மக்கள் பேரம்பேத்தி ஆபாதாவி அப்படி நம்ம கேட்போம், நம்ம புள்ளக்குட்டி கேட்போம். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா மைதானத்தில் அழுதாங்க அழுதாங்க அழுதாங்க, அப்படியே தாடி நினைஞ்சு ஊத்து. கடைசி அரஃபா மைதானம் முடிஞ்சிருச்சு. மகரிப் நேரம் முஸ்தலிஃபா அங்கேயும் அழுகுறாங்க, அழுகுறாங்க முஸ்தலிஃபா ஆகுறாங்க, தாடி நினைஞ்சு அழுதுட்டே இருக்காங்க, துவா கேட்டே இருக்கிறாங்க. கடைசியா முஸ்தலிஃபால ஃபஜ்ர் தொழுதுட்டு வெளியே வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்து பெருமாளை சிரிக்கிறாங்க. சஹாபாக்கள் கிடையாது, அரசுல்லா அரஃபால பார்த்தோம், உங்களை பார்க்க சைக்கிள் எங்களுக்கு அழுதையா இருந்தீங்க, ஒரே கல்லுன்னு தனியா ஊத்திச்சு அழுதுகிட்டே இருந்தீங்க. முஸ்தலிஃபால வந்து அழுகையா அழுதிங்க, இங்க வந்து சிரிக்கிறீங்க அரசுல்லா, என்ன காரணம் கேட்டாங்க. அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களாம், அரஃபால அல்லாஹ் நான் கேட்டேன், அல்லாஹ் உம்மத்தை எல்லாத்தையும் மன்னிச்சுன்னு கேட்டேன். அரஃபாவுடைய மக்ரிப் அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தா உம்மத்தை எல்லாத்தையும் மன்னிச்சிடறேன், இல்லாமல் தலைமை யார் ஒருத்தர் அநீதி செஞ்சுட்டாங்களோ, ஒருத்தருக்கு அல்லாஹ்வுடைய அடியார்கள் செய்ய வேண்டிய அந்த குறைகள் குறை செஞ்சுட்டாங்களோ அவங்கள மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அல்லாஹ் தஆலா. நான் முஸ்தலிஃபா வந்து அல்லாஹ்ட்ட கேட்டேன், அல்லாஹ் உம்மத்துகள் பலகீனமானவங்க, அவங்க உனக்கும் மாறு செய்வாங்க, அடியாருக்கும் மாறு செய்வாங்க, ஹுக்கூக்குல்லாலையும் குறை செய்வாங்க, ஹுக்கூக்குல் இபாலையும் குறை செய்வாங்க, ஒரு அநியாயம் பண்ணிக்குவாங்க, யார் அதையும் நீ மன்னிச்சு தான் ஆகணும். அப்புறம் அல்லாஹ் நான் ஓடியாடிக்கிட்டே இருந்தேன். கடைசியா முஸ்தலிஃபால ஃபஜ்ர்ல வச்சு அல்லாஹ் என்கிட்ட சொன்னா, உம்மத்துக்கு ஒருத்தருக்கு அநியாயம் செஞ்சிருந்தா அந்த அநியாயம் சட்டம் செய்யப்பட்டவங்களுக்கு என் புறத்து நான் கூலி கொடுத்துட்டு அநியாயம் செஞ்சவங்க மன்னிச்சேன்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தான், அப்பதான் சிரிச்சேன்னு சொன்னான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரம் வரை உம்மத்துக்கு அழுதாங்க. மறுமையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது உலகத்துல பெருமானார் அழுதாங்க நிறைய சரித்திரங்கள் கேள்விப்பட்டிருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில எப்படிலாம் நம்மை காப்பாற்றுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆனா அக்ஸருல் அம்பியாய் தபான், மறுமை நாள்ல எல்லா உம்மத்தோட என் உம்மத் தான் ஜாஸ்தியா இருப்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் வந்த எல்லா நபிமார் உம்மத்துக்கெல்லாம் சேர்ந்து 40 சஃப் தான் இருப்பாங்க. மொத்தம் மறுமை நாள்ல மஹ்ஷர் மைதானத்துல 120 சஃப் இருப்பாங்களாம். 120 சஃப்ல 120,000 நபிமார், எல்லா நபிமார் உம்மத்தும் சேர்ந்து 40 சஃப் தான். நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்து மட்டும் 80 சஃப் இருப்பாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் தான் நபிமார் அதிகமா இருப்பேன், ஆனா அவ்வளவு யக்ரவு பாபல் ஜன்னா, சுவனத்தின் கதவை நான் தான் முதலே தட்டுவேன். நான் தட்டி தொடக்க சொல்லுவேன். அப்ப ஹாசின் கேட்பாரு, மண் யாருன்னு கேட்பார், ஆனா முஹம்மதுன்னு சொல்லுவேன். அவர் சொல்லுவார், பிக உமிர்துலா அஃப்தௌலி அஹதின் கப்லக, நீங்க வந்தா தான் திறக்க அல்லாஹ் உத்தரவு போட்டிருக்கிறான், உங்களை தவிர வேற யாருக்கும் திறக்க அல்லாஹ் உத்தரவு போடலன்னு சொல்ல அல்லாஹ் தஆலா சொல்லுவோம். அல்லாஹ் முதல் ஹதீஸ் வருது, ஆனா அவ்வளவு யக்ரவுல் ஜன்னா, சுவனத்தின் கதவை நான் தான் முதல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அவ ரசூலுல்லாஹ் முகமது தட்டி திறந்த உடனே உள்ள ஜாலியா உட்காந்து போவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
உள்ள போய் ஜாலியா உட்காந்துக்குவாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சொர்க்கத்துக்குள்ள போயாச்சு ஜாலியாகலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள போவாங்க, வெளியே வந்துடுவாங்க. கடைசி எல்லாத்தையும் உம்மத்தை எல்லாத்தையும் அனுப்பிச்சு எல்லாத்தையும் அனுப்பிச்ச பிறகுதான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு அல்லாஹ் தஆலா 5 சிறப்புகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். லம் யுதீது ஹம்ஸன் லம் யுதஹுன்ன அஹதுன் கப்லி. எனக்கு அல்லாஹ் தஆலா 5 சிறப்பு கொடுத்திருக்கிறான், வேற எந்த நபிக்கும் அல்லாஹ் அதை கொடுக்கல. அதுல ஒண்ணு என்ன, ஊதீது ஷஃபாஆ, எல்லோருக்கும் சிபாரிசு உரிமை அல்லாஹ் கொடுத்திருக்கான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆனா சையீதி உருதி ஆதம் யௌமல் கியாமா, மறுமை எல்லா ஆதமுடைய மக்களுக்கும் நான் தான் தலைவராக இருப்பேன். வபியதி லிவாஉல் ஹம்த் லா ஃபக்ர், என் கையில் தான் ஹம்துடைய கொடி அல்லாஹ் கொடுத்திருப்பான், புகழ் கொடி அல்லாஹ் கொடுத்திருப்பான். வமா மின் நபியின் யௌமைதின் ஆதமுன் ஃபமன் சபாஹு இல்லா தஹத்த லிவாஇ, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உட்பட எல்லா நபிமார்களும் என் கொடியின் கீழ் தான் இருப்பார்கள். வான அவ்வளவு மையன் ஷக்க அன்ஹுல் கபர், முதலா என்னோட கபர் தான் அல்லாஹ் தஆலா புலக்க வைப்பான் என்றெல்லாம். ஃபயஃப்தஹுல்லாஹு லீ, நான் தான் சொர்க்கத்துக்கு கதவு முந்துவா தட்டுவேன், நான் தான் முதல் சொர்க்கத்துக்குள்ள போவேன். வஅன வமஇ ஃபுகராஉல் முஃமினீன், என்னோடு முஸ்லிம்களில் உள்ள ஏழைகள் என் கூட வருவாங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கிறார்கள். அன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில எப்படிலாம் மக்கள் கஷ்டப்படுவாங்க, அப்ப எப்படிலாம் நான் சிபாரிசு செய்வேங்கிறத ரசூலுல்லாஹ் ஒரு பெரிய ஹதீஸ்ல வர்ணிக்கிறாங்க. அந்த ஹதீஸ் கேட்டாலே டேஸ்டா இருக்கும், அந்த ஹதீஸை பார்க்கும் போதே இன்பமா இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வான அவ்வருன் நாஸி குரூஜன் இதா புஇஸு, மறுமையில் எப்பெல்லாம் மக்கள் என் உம்மத்துகள் எல்லாம் எழுப்படுவாங்களோ முதல்ல நான் தான் எந்திரிப்பேன். வான காயிதுஹும் இதா வஃபது, என் உம்மத்துகள் எப்பெல்லாம் குழுவா போவாங்களோ நான் தான் அவளை கூட்டிட்டு போவேன், நான் தான் அவளை காயிதா இருந்து நான் தான் கூட்டிட்டு போவேன். வான ஹதீபுஹும் இதா அன்சது, என் உம்மத்துகள் எப்பெல்லாம் வாய் மூடி பயந்து நிற்பாங்களோ அவங்க சார்பா நான் தான் ஹதீபா பிரசங்கியா, நான் தான் அவங்க சார்பா பேசுவேன். வான முஸ்தஷ்ஃபிஉஹும் இதா ஹுபிசு, என் உம்மத்துகள் எங்காவது கைது செய்யப்பட்டால் தடை செய்யப்பட்டால் அவளுக்கா நான் சிபாரிசு செய்வேன். வான முபஷ்ஷிருஹும் இதா யைசு, என் உம்மத்துகள் நிராசையாகி எங்களுக்கு மன்னிப்பு கிடைக்குமா அப்படி உம்மத்து எங்கெல்லாம் நிராசையாகிறாங்களோ அங்க நான் அவங்க சுபத்தை சொல்லக்கூடியவனா இருப்பேன். அல் கராமாத்து வல் மஃபாத்தீஹு யௌமைதின் பியதி, மறுமை நாள்ல எல்லா கண்ணியங்களும் எல்லா சாவிகளும் என் கையில் தான் இருக்கும் என்பதா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். நாரே தக்பீர் கூட காணோம், சந்தோஷமே இல்லையா? ஒரு நாரே தக்பீர் சொல்லுங்கப்பா. அல்லாஹ் அக்பர். அக்ரம உல்தி ஆதம் அலா ரப்பி, மறுமையில் ஆதமுடைய எல்லா பிள்ளைகளை விட அல்லாஹ்விடத்தில் நான் தான் கண்ணியமானவனாக இருப்பேன். முதலா சொர்க்கத்தின் ஆடைகளை அல்லாஹ் எனக்கு தான் உடுத்தாட்டுவான். சும்மா அகூமு பைன யமீனில் அர்ஷ், பின்பு அல்லாஹ் அர்ஷுக்கு வலது பக்கமா நான் நிற்பேன். லைஸ அஹதும் மினல் ஹலாயிகி யகூமு ஸாலிகல் மகாம கைரி, என்னை தவிர அந்த இடத்திலே அந்த மகாமிலே வேறு யாருக்கும் நிற்க தகுதியா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொல்லுவாங்க, சலுல்லாஹ் லி வசீலா, எனக்கான அல்லாஹ்வோட வசீலாவை தேடுங்கன்னு சொன்னாங்க. சஹாபா கேட்டா மல் வசீலா யா ரசூலுல்லாஹ், வசீலா என்ன யா ரசூலுல்லாஹ்னு சஹாபா கேட்டாங்க. பெருமானார் சொன்னாங்க, ஆலா தரஜத்தின் ஃபில் ஜன்னah, சூனத்திலேயே ஆக பெஸ்டான இடம் அதுதான், உள்ளேயே ஹையஸ்ட் இடம் அதுதான். லா யனாலுஹா இல்லா ரஜுலுன் வாஹிதுன், அதை ஒரே ஒரு மனிதர் தான் அடைவார். அர்ஜு அன் அகூன அனஹுவ, அந்த அந்தஸ்து அடையக்கூடிய நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார். ஏன்னா அவ்வளோ பெரிய அந்தஸ்து அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். அல்லாஹ் தஆலா இதா கான யௌமுல் கியாமத்தி குன்து இமாமன் நபியீன், மறுமை நாள்ல எல்லா நபிமார்களும் நான் தலைவராக இருப்பேன். வஹதீபுஹும், நபிமார்களிலே நான் தான் பிரசங்கியா இருப்பேன். வசாஹிபு ஷஃபாஅத்திஹிம் கைர ஃபக்ர், நான் தான் மறுமையில ஷஃபாஅத்துக்குரியவனா இருப்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அது மட்டுமா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவனல் ஹாஷிர் யுஹ்ஷருன் நாஸ் அலா கதமி, நான் தான் எல்லாரும் எழுப்பக்கூடியவன், ஜனங்கள் எல்லா ஜனங்களும் என் காலுக்கே எழுப்படுவாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க.
இந்த உலகத்துல கதம்போ செய்யக்கூடாதுன்னு சொல்றவன், கையை முத்துமான்னு சொல்றவன், எல்லா ரசூல்லா காலுக்கு ரசூல்லா கதம்போ பண்ணி வளர்க்கும். எல்லா ரசூல்லாவுடைய காலுக்கு இருந்தா வெளியாகணும். பெருமாள் சொன்னாங்க, யுஹ்ஷருன்னா, புகாரி முஸ்லிம் ஹதீஸ், யுஹ்ஷருன்னாசு அலா கதமி, என் பாதத்துக்கு இருந்தா எல்லாத்தையும் எழுப்படுவாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மேலும் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னி ஃபருத்துக்கும் அல் ஹவுத், என் உம்மத்துகள் மஹ்ஷர் மைதானத்துல தாமா இருப்பாங்களே என்று நான் முந்தியே போய் காத்துட்டு இருப்பேன். நான் முந்தியே போய் கட் பண்ணி விடுவேன். நான் முந்தியே போய் நான் காத்து கொண்டிருப்பேன். எங்க? ஹவுல் கௌசர்ல. மம்மர்ரார், யார் அந்த ஹவுல் கௌசரா தண்ணி குடிக்கிறாரோ, லா எல்மோ பாதஹு அபதா, அதுக்கு பின்னால் தாமே ஏற்படாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாஹ் தஆலா 13 வகையான ஷஃபாத் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். எத்தனை ஷஃபாத்துங்க? ஷஃபாத் 13 கேட்பேன், திருப்பி சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? இன்ஷா அல்லாஹ். முதலாவது எழுதிங்க, ஃபர்ஸ்ட் ஷஃபாத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வகையான ஷஃபாத் கொடுத்துருக்கான். முதலாவது ஷஃபாத் பேர் ஷஃபாத்தே உதுமான்னு சொல்லுவாங்க. மாபெரும் ஷஃபாத், ஷஃபாத்தே குப்ரான்னு சொல்லுவாங்க. அதை மிகப்பெரிய ஷஃபாத். அது என்ன ஷஃபாத்து? அதுதான் உள்ளேயே மிகப்பெரிய ஷஃபாத். அது என்ன? மஹ்ஷர் மைதானத்துல கூட்டிடுவாங்க. ஒருத்தர மஹ்ஷர் மைதானத்துல கூட்டின பிறகு எல்லாரும் ஒண்ணு கூட்டிடுவாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கு அல்லாஹ் ஆரம்பிக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா எல்லாரும் மஹ்ஷர் மைதானத்துல சூரியன் தலைக்கீழ் இருக்கும், வேர்வை எல்லாத்துக்கும் ஓடும், எல்லாரும் பயந்து அடிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா நரகத்தை இழுத்து கொண்டு வரப்படும். 70,000 மலக்குமா நரகத்தை இழுத்து கொண்டு வருவாங்க. அந்த நரகம் ஒரு பாபு கர்ஜனை ஒன்று செய்யும், ஒரு பயங்கர ஒரு வலஹும் ஃபிஹா ஸஃபீர், மாபெரும் கர்ஜனை ஒன்று செய்யும் நரகம். அது கேட்ட உடனே எல்லா நபிமார்களும் எல்லாம் வருவாங்க, எல்லாம் முழந்தாளிட்டு எல்லாம் முட்டி போடுற ஹத்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உட்பட எல்லா நபிமாரும் முட்டி உட்காந்துருவாங்க. முட்டி போட்டு நஃப்ஸி நஃப்ஸி நஃப்ஸின்னு சொல்லுவாங்க. எல்லா நேரமும் எல்லா நபிமாரும் பயந்துருவாங்க நரகத்துடைய சத்தத்தை கேட்டு. அந்த கடுமையான நேரத்துல எல்லாரும் சொல்லுவாங்க, அல்லாஹ் நரகத்துக்கு போனாலும் போயிடுறோம், பரவாயில்ல, இந்த மஹ்ஷர் மைதானத்து மஹ்ஷர் மைதானத்தோட எங்களை வெளியே போக சொல்ல அல்லாஹ், மஹ்ஷர் மைதானத்தோட எங்களை தூக்க அல்லாஹ் அப்படின்னு கெஞ்சுவாங்க. அப்ப எல்லாரும் சேர்ந்து ஆதரவு வீடு போவாங்க. போய் நீங்க எங்க வாப்பாவா இருந்தீங்க, சுதலா குடிகொள்ள வச்சான், எங்களுக்கான சிபாரிசு செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, லஸ்துஹுனாக்கும், எனக்கு தகுதி இல்லை, வயது குரு நான் செஞ்சப்பா சொல்லி காட்டுவாங்க. நான் என்ன அல்ல மாறு செஞ்சேன், அல்லாஹ் சொல்ல வேணான்னு சொன்ன கனியை சாப்பிட்டு என்னால முடியாது, நீங்கள் யுத்து நூஹன், நூறு வீடு போவாங்கன்னு சொல்லுவாங்க. நூறு வீடு போய் சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு லஸ்துஹுனாக், எனக்கு தகுதி இல்லை, நான் அல்லாட்ட என் பிள்ளை விஷயமா சிபாரிசு பண்ணி அல்லாஹ் என்னை திட்ட லைசம் என்ன அழிக்கன்னு சொன்னா, நான் அல்லாட்ட கோபமா இருக்கிறேன், அல்லாஹ் வருத்தப்பட்டான், எனக்கு தகுதி இல்லைன்னுருவாங்க. எல்லாம் இப்ராஹிம் போவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போவாங்க. அவங்க வயதுக்குரு சலாச கதிபாத்தின், அவங்க அல்லாஹ் நான் 3 உலகத்தை 3 பொய் சொல்லியிருக்கிறேன், ஆனால் எனக்கு போக பயமா இருக்கு, நான் போக மாட்டேன்ருவாங்க. மூசா நபிட்டு போவோம். அவங்க சொல்லுவாங்க, நான் உலகத்துல ஒருத்தர் கொலை பண்ணிருக்கேன் ஒரு ஆளை, எனக்கு பயமா நான் போக பண்ணிடுவாங்க. கடைசியா ஈசா நபிட்டு போவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீ எல்லாத்துக்கும் தைரியம் ஆகுது தெரியுமா, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, அங்க போங்கன்னு சொல்லுவாங்க. நேரா எல்லா ஜனங்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கியாமத் வரைக்கும் வரும் எல்லாரும் சேர்ந்து பெருமானார்ட்ட வருவாங்க. வந்து யா ரசூலுல்லாஹ் எங்களுக்கான சிபாரிசு செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. பெருமாள் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஃபஸ்ததுனு ரப்பி ஃபீ தாரிஹி, நான் அல்லாஹ்வுடைய சமூகத்துல போய் அல்லாஹ் அனுமதி கேட்பேன், அல்லாஹ் வரட்டுமான்னு கேட்பேன். ஃபயுதனு லீ அலைஹி, அல்லாஹ் அனுமதி கொடுப்பான். ஃபைதா ரஐதுஹு, நான் ரப்பை நான் பார்ப்பேன். ஃபவகஅது சாஜிதா, அல்லாஹ்வுடைய சஜ்ஜால விழுந்துருவேன். அல்லாஹ் ரொம்ப நேரம் சஜ்ஜால இருப்பேன். அல்லாஹ் கடைசியா சொல்லுவான், இருஃபா யா முஹம்மத், தலையை உயர்த்து முஹம்மதே, குல் துஸ்மா, என்ன வேணா கேளு நான் தர்றேன், வஷ்ஃபா துஷஃபா, என்ன வேணாலும் ஷஃபாஅத் செய்யுங்கன்னு சொல்லுவான் அல்லாஹ் தஆலா. அப்ப எனக்கு அல்லாஹ் சில புகழ் அல்லாஹ் என் கல்வில போடுவான், அல்லாஹ் மேல சில புகழ் நான் புகழுவேன். அப்பதான் புதுசா அல்லாஹ் போடுவான். அந்த மாதிரி சில புகழை கொண்டு அல்லாஹ் நிறைய புகழுவேன். கடைசி அல்லாஹ்ட்ட கேட்பேன், அல்லாஹ் வந்து சரியா அல்லாஹ்னு கேட்பேன். அல்லாஹ் நரகத்தை ஒரு பெரிய கூட்டத்தை அல்லாஹ் மன்னிச்சிருவான். அல்லாஹ் தஆலா பெரிய கூட்டத்தை அல்லாஹ் மன்னிச்சிருவான்.
நான் விட மாட்டேன், திருப்பி சஜால் கொடுத்துடுவேன். திருப்பி அல்லாட்ட கெஞ்சுவேன், திருப்பி கொடுத்து மன்னிப்பான், திருப்பி சஜால் விடுவேன், திருப்பி மன்னிப்பான். இப்படியே அல்லாஹ்வுத்தஆலா மன்னிச்சுக்கிட்டே இருப்பான். கடைசியா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபயஹ்ருஜு அல்லாஹ் தஆலா ஃபயஹ்ருஜுஹும் மினன் நார் லா யப்கா மினன் நார் இல்லா மன் ஹபஸஹுல் குர்ஆன். அல்லாஹ் தஆலா யார் நரகத்துக்குன்னு கத்தம செஞ்சுட்டானோ அப்படிப்பட்டவரை தவிர மற்ற எல்லாரையும் நான் வெளியாக்கிடுவேன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு பெருமானார் சொன்னாங்க, அஸா யபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா. நபியே, மகாம் மஹ்மூத் எழுப்புவேன் அல்லாஹ் தஆலா சொல்றானே, அந்த மகாம் தான் இது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருது, வ இஸ்ஸதி வ ஜலாலி வ கிப்ரியாயி வ அஸமதி லா அக்ருஜன்ன மின்ஹா மன் قال லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்வானா, என் கண்ணியத்தின் மீதும் என் கம்பீரத்தின் மீதும் என் பெருமையின் மீதும் என் உயர்வின் மீதும் சத்தியமாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன எல்லாத்தையும் நான் வெளியாக்கியே தீர்வேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப மறுமை நாள்ல எல்லாரும் சிபாரிசு செய்வாங்க. கடைசியா எந்த அளவுக்கு சொன்னா ஹதீஸ்ல வருது, உலமாக்கள் சிபாரிசு செய்வாங்க, சுஹதாக்கள் சிபாரிசு செய்வாங்க, ஆலிம்கள் சிபாரிசு செய்வாங்க, ஹாஃபிஸ்கள் சிபாரிசு செய்வாங்க, ஏழைகள் சிபாரிசு செய்வாங்க. ஒரு ஹாஃபிஸ் நரகத்துக்கு முடிவான 10 பேர் சிபாரிசு செய்வார். ஒரு ஆலிம் 10 பேர் 40 பேர் சிபாரிசு செய்வார். அப்ப எல்லாருக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சிடும், கடைசியா எல்லா மூமினுக்கும் அல்லாஹ் உரிமை கொடுத்துருவான். எல்லா மூமினுக்கும் அல்லாஹ் தஆலா எல்லா மூமின்களுக்கும் அல்லாஹ் தஆலா உரிமை கொடுத்துருவான், எல்லா சிபாரிசு செய்யுங்க. அப்போ ஒருத்தர் சொல்லுவாரா, யா அல்லாஹ், இந்த நபர் என் கூட ஒரே சமயம் ஒன்னா தொழுதாரு, யா அல்லாஹ், அப்படியா, சேர்த்து கூட்டு போயிருப்பா. எல்லாம் ஒன்னா டீ குடிச்சாரப்பே, சேர்த்து கூட்டு போயிருப்பா. ஒன்னா வாக்கிங் கூட ஒன்னா வாக்கிங் போனாரப்பே, அப்படியா, அவ்வளவுதான் ஃப்ரெண்டு, அவ்வளவுதான் ஃப்ரெண்டு தப்பே, பரவாயில்ல கூட்டு போயிருப்பா. ஒரு ஒன்னா பஸ்ல கொஞ்ச நேரம் ஒன்னா உட்காந்து போன, ஒரே சீட்ல உட்காந்து போனப்ப இந்த அடியாரு கூட அப்படியே சரி கூட்டு போயிருப்பா என்று யாரெல்லாம் துனியால சில வினாடிகள் நிமிடங்கள் பழகினாரோ எல்லாத்தையும் சொல்லிட்டு கூட்டு போவாங்களாம் சொர்க்கத்துக்கு. அவ்வளோ பெரிய அந்தஸ்து அல்லாஹ் தஆலா கொடுப்போம். ஹதீஸ்லயே வருது, இதே வார்த்தையே வருது, யாரெல்லாம் என்னோடு இவர் தொழுதார், என்னோடு இவர் சிறிது நேரம் அமர்ந்திருந்தார், எனவே இவரை மன்னிச்சிரு யா அல்லாஹ்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்துக்கான சிபாரிசு. அவங்க அல்லாஹ் ரப்பனா இஹ்வானுனா கானு யுஸல்லூன மானா வ யஸூமூன மானா வ யஅமலூன மானா. யா அல்லாஹ் எங்கூட துனியா எங்கூட தொழுதார் ரப்பே. அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இவங்கெல்லாம் கூட்டு போங்கன்னு சொல்லுவான் அல்லாஹ் தஆலா. அப்ப அல்லாஹ் தஆலா ஏழைகளுக்கு அல்லாஹ் உரிமை கொடுத்துருவான். ஒரு ஏழை போனார்னா பின்னாடி 10 பணக்காரங்க சிபாரிசு கெஞ்சுவாங்க. போய் யாருமாக அந்த ஏழை சொல்லுவார், யாரெல்லாம் இவர் ஒரு நாளைக்கு டீ வாங்கி கொடுத்தாரு, சரி கூட்டு போப்பா. யாரெல்லாம் இவருக்கு ட்ரெஸ் கொடுத்தாரு, சரி கூட்டு போ. யாரெல்லாம் ஒரு ரூபா காசு கொடுத்தா, சரி கூட்டு போவா. அந்த ஏழை யாரையெல்லாம் கைகாரா அல்லாஹ் கூட்டு போக சொல்லுவான் அல்லாஹ் தஆலா. ஒவ்வொரு ஏழையும் துனியால அவர் யாராருக்கு உதவி பெற்றாரோ ஒரு பெரிய கூட்டத்தையே கூட்டு போவார். ஒவ்வொரு ஏழைக்கும் அல்லாஹ் உரிமை கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. நபிமார்கள், ஷோதாக்கள், சாலிஹீன்கள், நபிமார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எல்லாரும் சிபாரிசு செஞ்சிருவாங்க. எல்லாரும் சிபாரிசு செய்வாங்க. ஹதீஸ்ல வருது, கடைசி அல்லாஹ் சொல்லுவானா, ஷஃபாத்தில் மலாயிகத்து வ ஷஃபான் நபிய்யூன் வ ஷஃபல் முஃமினூன். மலக்குமார்கள் நபிமார்கள் சிபாரிசு செஞ்சிட்டாங்க. வலம் யபிக் இல்லா அர்ஹமுர் ராஹிமீன். அர்ஹமுர் ராஹிமீன் ஆகிய என்ன தவிர யாரும் மிஞ்சல. நான் இப்ப சிபாரிசு செய்வேன். அல்லாஹ் சொல்லுவான், எனக்கு நானே சிபாரிசு பண்ண போறேன், நான் எனக்கு சிபாரிசு பண்ண போறேன் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ஃபயக்பது கபலத்தும் மினன் நார். நரகத்திலிருந்து ஒரு பிடி அல்லாஹ் அப்படியே அள்ளுவான். அப்படியே அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல போட்டுருவான். ஃபல் ஃபயக்ருஜு கௌமன் லம் யுஸல்லு கைரன் கத்து. அவங்க வாழ்க்கை நன்மை செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கூட்டத்தை அள்ளி அல்லாஹ் தஆலா நஹரே ஹயாத்னு ஒன்று இருக்குமா, அந்த நரகத்தில் அவங்க எல்லாம் போய் கறிக்கட்டே ஆயிடுவாங்களாம். அவங்க எடுத்து அல்லாஹ் தஆலா, அதாவது நஹரே ஹயாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிர் தண்ணீர் அது அல்லாஹ் தஆலா போட்டுருவானா. போட்ட உடனே ஃபயக்ருஜூன கல்லுலு, எல்லாரும் அப்படியே பலபலன்னு பின்னக்கூடிய மாணிக்கங்கிற மாதிரி மாறிடுவாங்களாம். அப்படியே அந்த கறிக்கட்டியா போனவங்கலாம் எடுத்து அல்லாஹ் தஆலா அவங்க எல்லாம் சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா போடுவான் அப்படின்னு
ஹதீஸ்ல வந்திருக்கு. இன்னொரு ஹதீஸ்ல வந்து பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னல்லாஹ் அஸ்ஸ வ ஜல்ல வஅதனி அன் யதுகுல் ஜன்னத மின் உம்மத்தி 400 அல்ஃபின். என் உம்மத்திலிருந்து அல்லாஹ் தஆலா 4 லட்சம் பேர்களை, எத்தனை பேருங்க? 4 லட்சம் பேர்த்த அல்லாஹ் தஆலா எந்த கேள்வி எனக்கும் இல்லாம அல்லாஹ் சொர்க்கத்துக்கு கூட்டு போவான்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அப்ப அவங்க எல்லாம் இருந்துக்கிட்டு ஜித்னா யா ரசூலல்லாஹ், இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கு யா ரசூலுல்லாஹ்னாங்க. உடனே பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹஸ்ஸா பி கஃபைஹி வ ஜமாஹுமா, ரெண்டு கையும் சேர்த்து ஒரு அள்ளு ரசூலுல்லாஹ் இன்னொரு படி போடுவான்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அவங்க எல்லாம் இருந்துக்கிட்டு ஜித்னா யா ரசூலல்லாஹ், இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கு யா ரசூலுல்லாஹ்னாங்க. பெருமாள் ஹா கதா, இன்னொரு படி போடுவான்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிடிக்க போறது அல்லாஹ் மறுமை நாள்ல, இங்க சொல்ற ரசூலுல்லாஹ்ட்ட. ஜிதுனா அதிகப்படுத்த யார்? ரசூலுல்லாஹ்ட்ட. நான் மறுமை நாள்ல புடி அள்ளி போறது யாருங்க? அல்லாஹ். அல்லாஹ்ட்ட கேட்கணும்ல, யா அல்லாஹ் அபூபக்கர் கேட்கறாரு, இன்னும் இப்படி புடியால கேட்கல. பெருமாள் சொல்றாங்க தானே அள்ளி போடுறாங்க. ஏன்? ரசூலுல்லாஹ் அள்ளி போட்டா அல்லாஹ் மறுக்க மாட்டான்னு தெரியும் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் அள்ளி போட்டா அல்லாஹ் மறுக்க மாட்டான்னு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. பெருமாள் ஹாக்கதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அள்ளி போடுறாங்க. உமர் அவங்க சும்மா இருக்கல, 3வது தடவை ஜிதுனா யா ரசூலுல்லாஹ், இன்னொரு புடி யா ரசூலுல்லாஹ்னாங்க. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு இருந்துக்கிட்டு தானா யா ரசூலுல்லாஹ், போதும் யா ரசூலுல்லாஹ்ங்கறாங்க. உடனே அபூபக்கர் கோவம் வந்துருச்சு. அபூபக்கருக்கு கோவம் வந்துருச்சு. வமா அலைக யதுகுனல்லாஹ் குல்லுனா அல் ஜன்னah. உமரே, நாங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு பிடிக்காத உங்களுக்கு? ரசூலுல்லாஹ் கேட்டிருக்க சொல்லிட்டு இருக்காங்க, நீயே வேணாங்க நடுவு தூக்கி போதுங்கிறீங்க, நாங்க எல்லாம் சொல்ல ஆசை இல்லையா உங்களுக்கு அப்படின்னு யாரு கேட்டா? அபூபக்கர் உமர் கோவப்பட்டாங்க. உமர் நாயகம் சொன்னாங்க, இன்னல்லாஹ் இன்ஷா யதுகுல் ஹல்கஹு அல் ஜன்னah பி கஃபின் வாஹிதின். அல்லாஹ் நினைச்சா ஒரே ஒரு முடியிலேயே தன் படைப்பு அத்தனை அல்லாஹ் அள்ள முடியாதா? அல்லாஹ் நினைச்சானா ஒரு முடியிலேயே எல்லா படைப்பையும் அள்ள முடியாது அல்லாஹ்னால அப்படின்னு உமர் நான் கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சதகா உமர், உமர் கேட்டா சொல்லிட்டாருப்பா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். அப்ப அன்புகளே, மறுமை நாள் எங்க பார்த்தாலும் ஒரே அமளி துமளி, எங்க பார்த்தாலும் ஒரே கவலைகள், எங்க பார்த்தாலும் அப்படியே கூக்குரல்கள், அமளி துமளிகள். அந்த நாள் எல்லாம் சொல்லும் போது 50 அல்ஃப சனாகரான், இந்த உலகத்தின் மேல 50,000 வருஷம் அந்த அந்த மறுமை நாள் ஒரு நாளுங்கிறது. அந்த நாள்ல எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு பயந்து என்னாகமோ பயந்துகிட்டு இருப்பாங்க. கம்லி வாலே ஜப் ஹஷ்ர் மே ஆயேங்கே, ஹஷ்ர் கா சாரா நக்ஷா பதல் ஜாயேகா. என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருப்பு தும்பி போட்டுக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷர் உள்ள வந்த உடனே அப்படியே மாஷருடைய அந்த காட்சியில் அப்படியே மாறி போயிடும். எல்லா கவலைகளும் சந்தோஷமாகிவிடும், எல்லா துக்கங்களும் குதூகலமாக மாறி போகும். எல்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அரே தக்பீர், அரே ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க, எல்லாம் ஒரே கூக்குரல் போடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே அந்த மஹ்ஷர் மைதானம் அப்படியே கோபமா இருந்த மஹ்ஷர் மைதானம் சந்தோஷமாய் மாயிரும், கவலையா இருந்த மஹ்ஷர் மைதானம் மகிழ்ச்சிக்குரிய இடமாயிரும். பெருமானார் ஸல்லல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பை காட்டத்தான் அல்லாஹ் வச்சிருக்க மறுமையை வைக்கிற அவசியம் என்ன வந்துச்சு? அல்லாஹ் கேள்விகளை கேட்டு சாத் முஸ்தகீம் பாரத போய் அல்லாஹ்க்கு தெரியுமா? இடம் போட்டு தான் அல்லாஹ்க்கு தெரியணுமா? சொர்க்கம் யாருன்னு தெரியுமா? சொர்க்கம் எந்திரிச்சோன்னே சொர்க்கத்துக்கு போங்க, நரகத்துக்கு போங்க சொல்லலாம்ல? மறுமை என்றால் என் ஹபீப் நாயகத்துடைய சிறப்பு என்ன, அவுலியாக்களுடைய சிறப்பு என்ன, உலமாக்களுடைய சிறப்பு என்ன, எல்லாம் சமூகம் சொல்லிட்டு இருந்தியே, அவங்க சிறப்புலாம் என்னன்னு காட்டத்தான் அல்லாஹ் மஹ்ஷரே வச்சிருக்கான். அல்லாஹ் தஆலா மஹ்ஷர் மைதானமே என் ஹபீபுடைய அந்தஸ்தை காட்டுவதற்காக வேண்டித்தான், என் ஹபீப் நாயகத்துடைய உயர்வு காட்டுவதற்குத்தான் அல்லாஹ் தஆலா மஹ்ஷர் மைதானத்தையே அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான். அல்லாஹ் தஆலா அனஸ் ரலியல்லாஹு ஒரு தடவை பெருமானுக்கு திருமதியில் வருது, அனஸ் ரலியல்லாஹு கேட்டாங்க, அனஸ் பெருமானை கேட்டாங்களாம், சால்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஷ்ஃபா அலி, யார சொல்ல மறுமை நாள்ல சிபாரிசு செய்யுங்க யார சொல்லலாம் அப்படின்னு கேட்டாங்க. பெருமாள் ஸல்லல்லாஹு இன்னி ஃபாயிலுன், நான் கண்டிப்பா சேரேன் உனக்கு அப்படின்ட்டாங்க. முடிஞ்சோடனே கொடுங்கம்மா தயவு செய்து, மானம் கொடுக்காதீங்க, மானுக்கு அப்புறம் கொடுங்க. இன்னி ஃபாயிலுன், நான் கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. யார் சொன்னா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அரசனாக உடல அவ்வளோ பெரிய மனுஷன் கூட்டமா இருக்கும்ல, ஃபைன அத்துலுப்புக்கு யார் ரசூலுல்லாஹ், அவ்வளோ கூட்டத்துல நான் எங்க வச்சு உங்களை பார்க்கட்டும் யார் ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துல அது ஓதி நின்றுக்கிட்டு என் உம்மத்துகள் கடக்கும் போது ரப்பி செல்லிம் சொல்லி நிற்பேன், நான்
உமது சலாமத்தா கூட்டு போன்னு சொல்லிட்டு இருப்பேன், அங்க என்னை பார்த்துக்குவேன்னு சொல்லலாம் சொன்னான். அப்போ மனசுல உள்ள ஃபைல்லம் அல்காக்கு யாரு நாங்க பாக்காட்டி என்ன செய்யறது? அப்போ சொல்ல சொன்னா ஃபத்துலுபினி இந்தல் மீசான், மீசான் தராசிட்டு என்னை பாரு, என் உமது நன்மை எங்கெல்லாம் குறையுதோ நன்மை என் நன்மையை எடுத்து கொடுத்து விடுவிச்சுக்கிட்டு இருப்பேன் அவங்கள அப்படின்னு சொல்லலாம். உடனே உடல அதை சொல்ல அங்கேயும் பார்த்துக்க என்ன பண்றது? சொன்னாங்க ஃபத்துலுபினி இந்தல் ஹவுல், ஹவுலுக்கோ சலாத் தனி அந்த வாசல், அந்த ஹவுலுக்கோ சலாத்துல போய் அங்க என்னை பார், இந்த மூணு இடத்துல ஏதாவது நீ கண்டிப்பா என்னை பத்துக்கோ என்பதாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஹவுல் கௌசர் தராத் அல்லாஹ் கொடுத்துருந்தான். அல்லாஹ் தஆலா முதல்ல இன்னா ஆதைனாக்கல் கௌசர், கௌசர் ரெண்டு அர்த்தம் இருக்குது, இன்னும் ஹைர கசீர அர்த்தம் இருக்கு, அதிகமான அளவுன்னு அர்த்தம் இருக்குது. ஒரு ஹவுல் கௌசர் தனி அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அது யாருடைய ஹவுலுக்கு? அது ரசூலுல்லாஹ்வுடைய ஹவுலுக்கு. ரம்ஜான் ரைஸ்ல வரும். என் சக்கார் என் ஃபைசி நான் ரொம்ப டேஸ்டா படிப்பாங்க, அதை ரொம்ப டேஸ்டா அதை சொல்லி காப்பேன் என் சேஷனா. யார் மன்ஷகா சுர்பத்தன், நோன்பாளிக்கு யார் ஒரு பேர் தண்ணி கொடுக்குறாரோ, சகல்லாஹு மின் ஹவுலி, என்னுடைய ஹவுதிலிருந்து அல்லாஹ் அவருக்கு தண்ணி கொடுப்பாட்டுவான். சாகி மௌலா ஹவுஸ் மேரா, சாகி மௌலா உனக்கு குடிப்பாட்ட வேணுமோ அல்லாதான், ஹவுஸ் மேரா சகாஹுல்லாஹு மின் ஹவுலி, என்னுடைய ஹவுஸிலிருந்து அல்லாஹ் குடிப்பாட்டுவான். பெருமானா செய்தினா சொல்லுவாங்க, ஹாலிகே ஜன்னா மௌலா, ஹாலிகே ஜன்னா சுகத்து படைச்சவன் யாருங்க? மாலிகே ஜன்னா முஹம்மது ரசூலுல்லாஹ். மாலிகே ஜன்னா யாருங்க? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க யாரை கை காட்டுறாங்களோ சொர்க்கம் தான். பெருமானா யாரை கை காட்டுறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா சொர்க்கம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா மறுமையில எனக்கு ஒரு ஹவுஸை கொடுப்பான், வமாஹு அஷத்து பயாலும் மினல் லபன், அந்த ஹவுஸ் கஸ் இருக்குது பாலை விட வெண்மையா இருக்கும். வ அஹலா மினல் அஸ்ல், அது தேனை விட இனிப்பானதாக இருக்கும். வ அக்வாபுஹு அதது நுஜூமுஸ் ஸமா, அந்த ஹவுல் கௌசருடைய அந்த கோப்பைகள் இருக்குது வானத்தின் நட்சத்திரங்களை விட அதிகமாக இருக்கும். மன் ஷரிப ஷுர்பத்தன் லம் யஸ்மு பாதஹு அபதா, அதில் யார் ஒருவர் தண்ணி கொடுத்து விட்டாரோ பின்பு அவருக்கு வாழ்நாள தாகமே என்பதா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். என்னப்பா ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளவு ஆசை பாருங்க. திருமதி ஹதீஸ் வருது, திருமதி ஹதீஸ், இந்த ஹதீஸ்க்கு நம்மள அர்ப்பணம் ஆகணும். இந்த ஒரு ஹதீஸ்க்கு நம்மள அர்ப்பணம் ஆயிரும். நாம ஹதீஸ்ல வருது, திருமதி ஷரீஃப் வருது, பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்தானி ஆத்திம் மின் ரப்பி, என் ரப்பு ஒருத்தர் ஒரு மலக்கு அமுச்சு வச்சான். அத்தானி ஆத்திம் மின் ரப்பி வந்து சொன்னா, ஃபஹய்யரனி மின் ஐ யதுகுல் ஜன்னத நிஸ்ஃப உம்மதி வ பைன ஷஃபாஅத். அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ் உங்களுக்கு உரிமை கொடுத்துருக்கான், நீங்க நினைச்சா உம்மத்துல பாதி நபர் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. 10 லட்சம் தான் 5 லட்சம், 10 கோடி இருந்தா 5 கோடி, எந்த அப்படியே 5 கோடி சொல்லி ஒன்னா போயிடலாம் கேள்வி எனக்கு இல்லாம. எனவே உங்க உம்மத்துல பாதி நபரை சொர்க்கத்துக்கு அமைச்சிடுறேன், இல்லாட்டி ஷஃபாத் தர்றேன், ரெண்டுல எது வேணும்னு கேட்டான் அல்லாஹ் தஆலா. நீங்க நம்பி சஃபாரி செய்ய தேவையில்லை, உம்மத்துல அப்படியே சரி பாதி நேரம் அமைச்சு வச்சிடுறேன், அது வேணுமா ஷஃபாத் வேணும். ஷஃபாத் கஷ்டம், ஒருத்தருக்கா சிபாரிஸ் பண்ணி கேள்வி கேட்டு அவங்க ஆட கெஞ்சி கதறி, ஒருத்தருக்கா கன்றாடி சஜ்ஜால விழுந்து அழுது கெஞ்சி சிபாரிஸ் பண்ணு கஷ்டம். ஈஸி வழி, பாதிவே சொர்க்கம், அல்ல ஷஃபா எது வேணும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்டானாம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஹய்யர்து ஷஃபா ஃபக்தர்து ஷஃபாத், எனக்கு அல்லாஹ் பாதி பேர் வேணா ஷஃபாத் தான் வேணும்னு கேட்டு வாங்கிட்டேன். ஏன் பாதி பேர் மிச்சம் வைக்க போவாங்க, மிச்சம் பாதி எங்க போவாங்க, அதனால பாதி பேர்லாம் எனக்கு வேணாம், ஷஃபாத் தான் எனக்கு வேணும். ஏன் என் உம்மத்தில் எல்லாரும் மன்னிக்க பண்ணுமா இல்லையா, அதனால ஷஃபாத் நான் கேட்டு வாங்கிட்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத் எத்தனை வகை சொன்னேன்? 3 எத்தனை வகை சொன்னேன் பை? 13 வகை சொன்னேன். எத்தனை வகை சொன்னேன்? முதலாவது ஷஃபாத் என்னங்க? கேள்வி கணக்கை ஆரம்பிப்பதற்காக வேண்டும். அல்லாஹ் ஆரம்பிக்க மாட்டான் அல்லாஹ் தஆலா, மஹ்ஷர் மைதானத்தை விடுவிக்கிறதுக்காண்டி, மஹ்ஷர் மைதானத்தை விட்டு விடுவிக்கிறதுக்காண்டி எல்லாரும் ஓடிடுவாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஓடிடுவாங்க, எல்லாரும் ஓடிடுவாங்க. என்ன பாய்?
அம்மா அத்தா ஓடிடுவான், மனைவி ஓடிடுவான், புள்ள ஓடிடுவான், நண்பர்கள் ஓடிடுவாங்க. யௌமயஃபில் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. அந்த மறுமை நாள்ல மர்உ மின் உம்மிஹி, அம்மா தான் ஃபர்ஸ்ட் ஓடுவாங்க. யௌமயஃபில் மர்உ மின் அஹீஹி, அண்ணன் ஃபர்ஸ்ட் ஓடுவான், அண்ணன் தம்பி ஃபர்ஸ்ட் ஓடிடுவாங்க. வ அஹீஹி வ உம்மிஹி, அம்மா ஓடிடுவாங்க, அத்தா ஓடிடுவாங்க, மனைவி ஓடிடுவாங்க, வ பனீ, பிள்ளைகள்லாம் ஓடிடுவாங்க. பார்த்தோன்னு நண்பர்கள் பயந்து ஓடுவாங்க, எல்லாரும் ஓடுவாங்க. எல்லாரும் நப்சி நப்சி, என்ன ஆகுமோ என்ன ஆகுமோன்னு கத்துவாங்க. ஒரே ஒரு ஜாத் மட்டும்தான் உம்மத்தி உம்மத்தின்னு செல்லும். எல்லாரும் எனக்கு என்ன ஆகுமோ எனக்கு என்ன ஆகுமோன்னு கத்திட்டு இருப்பாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் உம்மத்துக்கு என்ன ஆகுமோ, என் உம்மத்து மன்னிக்கப்படணுமேன்னு அழுதுகிட்டு இருப்பாங்க. அது அவங்க யாருங்க? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. நாம இன்னைக்கு என்ன செய்யறோம்? பொண்டாட்டி பேசி தாடி சிரைக்கிறோம். ஏன்னா தாடி சிரைச்ச பொண்டாட்டி வேணாங்கன்னு சொல்றாங்க. பொண்டாட்டிய மறுமையில் வருவா, மறுமையில் வருவா, கபல வருவா, கூட வருவாளா? திரும்பி பார்க்கறாங்க, அங்க பேர் கேட்டுங்க எல்லாரும். என்ன ஏய் மொய்தீன் சொல்லிருக்கல, திரும்பி பார்க்க சொல்லிச்சு, அங்க பார்க்கற அங்க பயம் பதிவு, மொய்தீன் பேர் பதிவாயிடுச்சு. யாரும் திரும்பி பார்த்தா அவங்க பயம் பேசணும். வந்து வீடியோ திரும்பி பார்க்க கூடாது. என்ன சொன்ன? அப்ப எல்லாரும் ஓடிடுவாங்க. யார் வருவா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வருவாங்க. முதலாவது ஷஃபாத் என்னங்க? மறுமை மஹ்ஷர் மைதானத்தில் கேள்வி கணக்கு ஆரம்பிப்பதற்காக வேண்டி. இரண்டாவது ஷஃபாத் என்ன தெரியுங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ல வந்து சில பேருக்கு அல்லாஹ் தஆலா நரகம் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் கேள்வி கணக்கு ஆரம்பிச்சிடும். ஆரம்பிச்சப்ப அல்லாஹ் தஆலா சில பேர்த்த நரகத்துக்குன்னு அல்லாஹ் தஆலா முடிவு பண்ணிடுவான். அல்லாஹ் தஆலா சில பேர்த்த அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கே இல்லாம சொர்க்கத்துக்கு கூட செய்வான். ரெண்டாவது யாருங்க? எந்த கேள்வி கணக்கும் இல்லாம, லா ஹிசாப் வலா கிதாப், எந்த கேள்வி கணக்கும் இல்லாம ஒரு பெரிய கூட சிபாரிசு கொண்டு சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. கேள்வி கணக்கே இல்லாம சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு. ரெண்டாவது. மூணாவது ஷஃபாத் தெரியுங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேள்வி கணக்கு ஆரம்பிச்சிடும். கேள்வி கணக்கு ஆரம்பிச்ச பிறகு அவங்களோட தீமைகள் அதிகமாயிரும், நரகத்துக்குன்னு முடிவு செய்யப்பட்டு போயிடும். நரகத்துக்கு எல்லாம் போய் தான் ஆகணும் அப்புறம் அல்லாஹ் தீர்ப்பு செஞ்சிருவான். நரகம் போயிருக்க மாட்டாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் குறுக்கிடுவாங்க. யார் ரசூலுல்லாஹ், யாரெல்லாம் இவங்கெல்லாம் நரகத்துக்கு முடிவானவங்க தான், இருந்தாலும் ரப்பே உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு மன்னிச்சரி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்திற்கு தீர்ப்பளிக்கப்பட்டவர்களை நரகத்திற்கே அறவே போகாமல் சொர்க்கத்துக்கு கூட்டு போயிடுவாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய மூணாவது ஷஃபாத். நாலாவது ஷஃபாத் என்ன தெரியுமா? பெருமானார் நரகத்துக்கே போயிடுவாங்க. போன பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்க மனசு தாங்காது. அல்லாஹ் நரகத்திலிருந்து கத்தராக ரப்பே, என் உம்மத்து ரப்பே, அவளை எப்படியா காப்பாத்துறப்பேன்னு கத்துவான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, ஒரு வயசுல வருது, அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கொடுப்பான். அல்லாஹ் தஆலா ஹீட் ப்ரூஃப், சூடு தெரியாத நெரு. இப்போ இங்குள்ள போறாங்கல்ல போலீஸுங்கெல்லாம், என்னது பிளட் ப்ரூஃப், அது மாதிரி ஹீட் ப்ரூஃப். நரகத்துக்குள்ள போனா கூட சுடாது. அந்த மாதிரி ஒரு ஜாக்கெட் எல்லாம் கொடுத்துருவான். பெருமான அந்த உடையை போட்டுக்கிட்டு ரசூல் நரகத்துக்குள்ளே போயிடுவாங்க. நரகத்துக்குள்ளேயே உள்ள போயிடுவாங்க. போய் யார நரகவாசிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ சில உம்மத்துகள் எல்லா முஸ்லிமா லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காப்பாத்தி சொர்க்கத்துக்கு கொண்டு வருவாங்க. அப்பதான் காஃபிர்கள் சொல்லுவாங்களாம், ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ்கானு முஸ்லிமீன், நாங்களும் முஸ்லீமாக இருந்திருக்க வேண்டுமே என்று அந்த சொர்க்கவாதிகள் அங்க நரகவாதிகள் எல்லாம் கெஞ்சுவாங்களாம். எத்தனாவது ஷஃபாத்துக்கு இது? நாலாவது ஷஃபாத். அஞ்சாவது ஷஃபாத் தெரியுமா? சொர்க்கத்துக்கே போயிடுவாங்க சொர்க்கவாதிகள். ஆனா சில பேர் அந்தஸ்து கம்மியா இருக்கும், கீழே அந்தஸ்துல இருப்பாங்களாம். சொர்க்க 100 அந்தஸ்து வச்சுக்கலேன், அது கீழே இருப்பாங்க. அவங்க அம்மா தான் மேல இருப்பாங்க, அவங்க தாப்பா மேல இருப்பாங்க, ஷேக் மேல இருப்பாங்க, எல்லாரும் மற்றவங்களுக்கு அந்தஸ்து கீழே இருப்பாங்களாம். அப்ப பெருமாள் சிபாரிசு எல்லாம் கீழே உள்ளவங்களும் வேலை கூட்டு வந்துடல, தரஜா உயர்த்திடல, இன்னும் கொஞ்சம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமா கூட்டு போகலான்னு துவா செய்வாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் சிபாரிசு கொண்டு சொர்க்கவாதிகள கீழே அந்தஸ்து உள்ளவங்களை மேல கொண்டு போகப்படுமா. இது ரசூலுல்லாஹ்வுடைய அஞ்சாவது ஷஃபாத். ஆறாவது ஷஃபாத் தெரியுங்களா? அஸ்ஹாபுல் ஆராஃப் ஒருத்தர் இருப்பாங்க. அதாவது ஆராஃப் வாசிகள், அவங்க சொர்க்கவாசியும் நரகவாசி இல்லை, நன்மையும் தீமையும் சமமானவர்கள். சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியில் ஆறாவது சிகரம் ஒன்று இருக்குமா, அங்க இருப்பாங்களாம்.
சொர்க்கத்துல போவோம், அல்லாஹ் போனா நரகத்துக்கு போனா தெரியல தடுமாறிட்டு இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சிபாரிசு கொண்டு அந்த 6வது வாசி எல்லாத்தையும் அல்லாஹ் சுகத்துக்கு அனுப்பிச்சிருவான். அல்லாஹ் தஆலா இது ரசூலுல்லாஹ்வுடைய 6வது ஷஃபாத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பெரிய கூட்டத்தை எந்த கேள்வி எனக்கும் இல்லாம சொர்க்கத்துல பாபுல் ஐமன் ஒரு வாசல் இருக்குமா, அந்த வாசல் வழியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி எனக்கு இல்லாம கூட்டு போவாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய 7வது ஷஃபாத். பெருமானார் அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொன்ன அனைவரையும் கூட்டு போவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஊஹராஜி எல்லாம் அவங்க சொல்ல கேட்டாங்க, மன் அஸதுன் நாஸி பி ஷஃபாஅத்திகி யா ரசூலுல்லாஹ், மறுமை நாள்ல எல்லா ஜனங்களை விட உங்க ஷஃபாத்துக்கு ரொம்ப தகுதியானவங்க யார் ரசூலுல்லாஹ் யாருன்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த கேள்வி நீ தான் கேட்பேன்னு நினைச்சப்பா, நான் முந்தியே இந்த கேள்வியை நீ தான் கேட்பேன்னு நினைச்சேங்க. லி ஹிர்ஸிக ஃபில் ஹதீஸ், ஹதீஸ்ல உங்களுக்குள்ள ஆர்வத்தை பார்த்து இந்த நீ தான் நீ கேட்பேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், அதே மாதிரி கேட்டப்பா சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்துல யார் லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷையா, அல்லாஹ்வோடு ஷிர்க் செய்யாம மூத்தா போனாங்களோ அவங்க எல்லாருக்கும் நான் சிபாரிசு செய்வேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். இது எத்தனாவது சிபாரிசுங்க? 10வது கேட்டா, இந்த உம்மத்துல யாரெல்லாம் பெரும்பாவம் செஞ்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் தேடி தேடி ரசூலுல்லாஹ் சிபாரிசு செய்வாங்களாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஷஃபாஅத்தி லி அஹ்லில் கபாயிரி மின் உம்மத்தி, என் உம்மத்துகளை யார் பெரும்பாவம் செய்து விட்டார்களோ அவங்களுக்கான மன்னிப்பு தருவேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இப்ப சிறுபாவம் செஞ்சவங்க எல்லாம் அல்லாஹ் தானே மன்னிச்சிருவான். அல்லாஹ் தஆலா நன்மைகளை கொண்டு அல்லாஹ் மன்னிச்சிருவான். அல்லாஹ் தஆலா உம்மத்துல பெரும்பாவம் செஞ்சவங்க நான் சிபாரிசு செய்வேன். நானா எப்ப பெரிய சின்ன மத்த ஹாஃபிஸ்கள் உலமா சிபாரிசு மொத்தமா நல்லா படிச்சிருவான். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத் யாருக்கு கிடைக்கும்? யார் பெரும்பாவம் செஞ்சாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சிபாரிசு செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டி போவார்கள். எத்தனாவது சுபா இருக்குது? 10. 11 சொல்லப்போ 3 முடிஞ்சிருக்கா? 10வது கேட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மதீனாவிலே வாழ்ந்து மதீனாவிலே யார் மரணித்தார்களோ அவர்களுக்காக நான் சிபாரிசு செய்வேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னும் எனக்கு என் ஷஃபாத்தை கொண்டு உருவி பெற்றவர்கள் இந்த ஜனதுல் பகீல அடக்கப்பட்டவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஜனதுல் பகீல அடக்கப்பட்டவங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஜனதுல் பகீல மதீனாவுடைய குளிரையும் வெயிலையும் பொருட்படுத்தாங்க. தெரிய கொடுக்கலாம், மதீனா ஒரு வெயிலும் பயங்கரமா இருக்கும், குளிர் வந்தா குளிரும் பயங்கரமா இருக்கும். அந்த குளிரையும் வெயிலையும் யார் பொருட்படுத்தாமல் மதீனாவிலேயே வாழ்ந்து மதீனாவிலே வஃபாத் ஆகிறாங்களோ அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய ஸ்பெஷல் ஷஃபாத் அவங்களுக்கு இருக்கு. அதனால தான் நிறைய பெரியார்கள்லாம் கடைசி காலத்துல அவங்க போயிடுவாங்களாம், கடைசி காலத்துல மதீனாவுக்கு போயிடுவாங்களாம். நம்ம ஜக்கரியா மோன் இருக்கிறாங்கல்ல, அமர் சிறப்பு இருக்காங்களா, அமர் சிறப்பு அமர் சிறப்பு பிடிக்கிறோமா அந்த எதுனவங்க ஜக்கரியா மோன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூட கடைசியாக மதீனாவுக்கு போயிட்டாங்க, ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டாங்க, மனைவி மக்கள்லாம் விட்டாங்க போயிட்டாங்க. கடைசி அங்கேயே வாழ்ந்து அங்கேயே வஃபாத் ஆகி அங்கே அடக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள வஹாபியானோ ஷித்தானோ அவங்க எங்க அவங்க அடக்கியிருக்காங்க, எங்க ஜனதுல் பகீல் அடக்கியிருக்காங்க. ரசூலுல்லாஹ் கூடயே வாழ்ந்து ரசூலுல்லாஹ் அடக்கியிருக்காங்க. யாரு? நம்ம ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த மாதிரி யார் ஜனதுல் பகீல அடக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத் ஸ்பெஷலா இருக்குது. காபிர்களுக்கு அதுவும் வயசுல வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு வந்தாங்க, வந்து கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் உங்களை காலமெல்லாம் 8 வயசுல இருந்து 50 வயசு வளர்த்தவங்க அபூ தாலிப் அவங்க கலிமா எல்லாம் மூத்தா போயிட்டாங்க, அவங்க சிபாரிசு செய்வீங்களா யா ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அவங்க சிபாரிசு செய்வேன், நரகத்திலேயே மிக இலகுவான தன்மை அல்லாஹ் கொடுப்பான் அவங்களுக்கு. அது என்னன்னு கேட்டா 2 நெருப்பாலான செருப்புகள் அல்லாஹ் அணிவிப்பான், அதன் காரணமா அவங்க மூளை அப்படியே உருகி ஊத்தும். இதுதான் நரகத்திலேயே ரொம்ப கம்மி அதாபு. அதை அவங்களுடைய அபூ தாலிபுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய காஃபிர்களுக்கு செய்யக்கூடிய சிபாரிசு. இன்னொன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, புகாரில வருது,
பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. அப்போ அவங்க கபூர்ல வேக அணைஞ்சிட்டு இருந்துச்சு, 2 கபூர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரிச்சம்பழத்துடைய அந்த ஈச்ச மரத்துடைய அந்த குச்சியை பிடுங்கி ரசூல் நட்டு வச்சாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு இந்த கபூர்ல உள்ளவங்க யாரும் பெரும்பாலும் செய்யல. இவங்க ஒருத்தர் ஷீஷா தொலைச்சிட்டு சரியா சுத்தம் பண்ணல, ஒருத்தர் கோல் சொல்லிட்டு இருந்தாரு, இதற்கு அதாபம் செய்யப்படுறாங்க. இந்த குச்சிகள் இருக்கும் காலம் எல்லாம், இவைகள் தஸ்பீஹ் செய்யும் காலம் எல்லாம் அல்லாஹ் தஆலா இவங்களுடைய அதாப குறைப்பான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஷஃபாத். எத்தனாவது ஷஃபாத்துங்க? 12வது ஷஃபாத் இல்லைங்களா? என்னமா இது 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 13வது ஷஃபாத் இருக்கு. இதுதான் ஷஃபாத், மாபெரும் ஷஃபாத், எல்லாத்தை விட பெரிய ஷஃபாத். சரிங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13வது ஷஃபாத். அது என்ன ஷஃபாத்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஷஃபாத் செய்வதுடனே தன் உம்மத்துகள் ஒரு பெரிய நபர், பெரிய குழு இருக்கு, பெரிய கூட்டத்தாருக்கு சிபாரிசை உரிமையை வாங்கி தருவார்கள். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க 70,000 பேர் உம்மத்துல கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு போவாங்கன்னாங்க. உடனே ஒரு சஹாபி ஜித்னா யார சொல்ல, இன்னும் அதிகமாக யார சொல்லலான்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு 70,000 பேரோடும் 70,000 பேர் ஒவ்வொரு 70,000 பேர் ஒவ்வொருத்தர் கூடயும் 70,000 பேர் எந்த கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு போவான்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது 70,000 பேர் இருக்காங்களே, அவங்க எல்லாம் அபுதால்கள், வலிமார்கள். ஒவ்வொரு எவ்வளவு பவர் இருக்குன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் 70 பேர் கூட்டு போவாங்க, 70 பேர் கூட்டு போவாங்க. அந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சிபாரிசு செய்வதோடு சிபாரிசு செய்யக்கூடிய உரிமை பெற்ற ஒரு மாபெரும் கூட்டத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்டாக்கி காட்டுவார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய சிபாரிஸ். மறுமை நாள்ல எல்லாரும் சிபாரிசு செய்வாங்க இல்லைங்க. ஏன்னா உலமாக்கள் சிபாரிசு, யாருக்கு சிபாரிசு செய்வாங்க? இந்த உலகத்துல எந்த குழந்தைகள் பாலிகாருக்கு முந்தி மூத்தா போயிட்டாங்களோ அந்த குழந்தைகளும் சிபாரிசு செய்வான். அம்மா வயிற்றிலேயே மூத்தா போன குழந்தையா இருந்தாலும் சரி, 2 மாசம் 3 மாசம் 5 மாசம் 7 மாசத்துல சுழுகட்டியா விழுந்துரும். அந்த குழந்தைகள் பிறந்த உடனே மூத்தா போன 2 வயசு 3 குழந்தை எல்லா குழந்தையும் அல்லாஹ் வறுமை அல்லாஹ் உருவம் கொடுத்து அதையும் குழந்தை மாதிரி அதையும் அல்லாஹ் மனுஷ உருவம் கூட ஈக்குவாட்டிடும். அது எல்லாம் வரிசையா நிற்கும். வரிசையா நின்று எங்க அம்மா அத்தா சொகத்துக்கு அவங்க அம்மா அத்தா பாவியா இருப்பாங்க, நரகத்துக்கு முடிவாயிருவாங்க, நரகத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. இந்த குழந்தைங்களாம் ஒவ்வொரு ஒப்பாரு வைக்கும். ஏமா அழுகுறீங்க? எங்க அம்மா தான் சொகத்துக்கு கூட்டு போங்க அப்படின்னு. நீங்க எல்லாம் குழந்தைங்க பாவம் செய்ய சொகுத்து போங்கம்மா. எங்க அம்மா அத்தா இல்லாம சொகுத்து போகவே மாட்டோம், அம்மா அத்தா இல்லாம சொகுத்து போக மாட்டோம். எல்லாம் துனியாவில் வாழுங்காதே பிரிச்சு வச்சேன் 2 பேர்த்தையும். என் கூட அம்மா அத்தா வாழ பாக்கி கொடுக்கல, இது மறு பிரிச்சாக ரப்பே. அப்படி அம்மா நகத்துக்கு அனுப்புறா எங்க சேர்த்து அனுப்பிச்சிரு, நான் நகத்துக்கு போயிடுறோம் அப்படி குழந்தைங்க சொல்லுவாங்களாம். சரி, அந்த குழந்தைங்க சிபாரிசை கேட்டு அல்லாஹ் அம்மா அத்தா சுகத்துல அமிச்சிருவா அல்லாஹ் தாலா. இப்ப அந்த குழந்தைகளுக்கு உயிர் கொடுத்தது யாரு? அல்லாஹ். அந்த குழந்தை இதான் அம்மா தான் சொல்லி கொடுத்தது யாரு? அல்லாஹ். சிபாரிசு செய்ய அல்லாஹ் சக்தி கொடுத்தது யாரு? அல்லாஹ். எல்லாம் செய்ய வச்ச அல்லாஹ் தாலா எப்படியாவது மன்னிக்க வச்சாரா அல்லாஹ் தாலா. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஷஃபாத்தை பெறுவதற்கு யார் தகுதியானவர்கள்? முதலாவது என்ன சொன்னேன்? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கணும்னு சொன்னேன். 2வது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன அவுலன் நாஸிபி யௌமல் கியாமத்தி அக்ஸருஹும் அலைஹி ஸலவாத்தன். மறுமையின் எனக்கு ரொம்ப நெருங்கி யார் தெரியுமா? என் மீது அதிகம் செலவாத்து சொன்னவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூலுல்லாஹ்வை அதிகமா நம்ம செலவா சொல்லிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா ரசூலுல்லாஹோட பக்கத்துல இருக்கலாம். இந்த அவுலன்னாஸ் ரசூலுல்லாஹ் நெருக்கமா இருக்க வழினாங்க. ரசூலுல்லாஹ்வை அதிகமா ஷஃபாத்து சொல்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழி. 2வது அதிகமா நஃபில் தொழுகணும், அதுவும் ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத்துக்கு வழிகாட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியா சாஹாபி வந்தாங்க, யார் ரசூலுல்லாஹ் ஹிதமத் செஞ்சாங்க, ஏதோ ஹிதமத் செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வேணுமான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், முராஃபகத்துக ஃபில் ஜன்னா, யா ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துல உங்க கூட இருக்கணும் யா ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்க. பெருமாள் சார் திரும்பி அவங்க இருக்க வேணாமா? வேணும் யா ரசூலுல்லாஹ், உங்க கூட இருந்தா போதும் யா ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஐன்னி அலைஹி பி கஸ்ரத்தி சுஜூத், அதிகமா சஜ்தா செய்வது கொண்டு எனக்கு உதவி செய்வாயாக என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சார். அதிகமாக என்ன செய்யணும்? நம்ம சுன்னத்தான தொழுகைகள் கண்டிப்பா தொழுகணும். சூழ்நாடு பெரியன்னு சொல்லிக்கிறோம், சுன்னத்தான தொழுகாட்டி இன்னைக்கு
இன்னைக்கு ஜம்பை ஜப்பார்னு ஒரு பெரிய ஒரு ஆலிம் தாவூதி மூத்தாயிட்டாங்க, இன்னைக்கு மூத்தாயிட்டாங்க, பெரிய ஆலிம் சார். அவங்கள ஒரு போன வருஷம் பேட்டி போட்டிருக்காங்க நெட்ல. அவங்க ஃபாத்தான பேட்டி போட்டிருக்காங்க, முந்தைய போட்டு திருப்பி போட்டிருக்காங்க. அதை கேட்டேன். அதுல அதில் சொல்றாங்க, நிறைய ஊரில் இமாமனா இருந்தேன், ஆனா ஆனா எங்கேயுமே ஒரு கண்ணியம் கிடைக்கல, ஒரு சிறப்பு அல்லாஹ் கொடுக்கல. கடைசியா நான் சுன்னத் தொழுக ஆரம்பிச்சேன், அப்புறம் அல்லாஹ் எனக்கு கண்ணியத்தை கொடுத்தான். அவங்க சொல்றாங்க, நான் எனக்கு அந்த விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் அசருடைய முன்சு விட்டதே கிடையாது, இஷாவுடைய முன்சுனத்து விட்டதே கிடையாது. அதே மாதிரி எல்லா ஒவ்வொரு தொழுகைக்கும் காமரை முந்தையே போயிடுவேன், 10 நிமிஷம் தொழுகை முடிஞ்சு 10 கழிச்சு வெளியே போவேன். இது வாழ்நாள்லாம் என் பழக்கம் வச்சுக்கிட்டே இருந்தேன், என் கண்ணியம் கொடுத்தான் என்பதாக ஜம்பை ஜப்பார் தாவூதி ரஹமத்துல்லா அலை அல்லாஹ் அவள் மன்னிப்பானாக அவங்க சொன்ன வீடியோ இன்னைக்கு பார்த்தேன் நான். அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை நாம் பேணுவதன் காரணமாக ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்தை நாம் அடைய முடியும். நினைச்சுங்களா? அப்புறம் இன்னொரு பெரிய பாக்கியம்னா மதீனாவில் போய் வாழணும், மதீனாவில் போய் வஃபாத் ஆகணும், அது பெரிய பாக்கியம். முஃப்தி ஷஃபீர் முஃப்தி ஷஃபி சாப்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பாகிஸ்தான் முஃப்தி, அவங்க பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய முஃப்தி. அவங்க பாகிஸ்தான் ஒரு பெரிய அரபிக் ஆராசாவுடைய முதல்வர். அவங்க கிட்ட எழுதுறாங்க, அவங்க மதீனாவுக்கு போயிருந்தாங்களாம், அவங்க கிட்ட எழுதுறாங்க மதீனாவுக்கு போயிருந்தாங்களாம். அங்கே மதீனாவில் நோம்பு திறக்கிற நேரத்தில் ரம்ஜான் தங்கியிருக்காம போகுது. அப்போ எல்லாரும் நோம்பு திறந்த பிறகு அந்த மிச்ச போன பேரிச்ச மூலம் அங்கே உணவு பழங்கள்லாம் ஒரு பையன் வந்து பொறுக்கி போயிட்டே இருந்தாராம், டெய்லி கவனிச்சே இருந்தாங்களாம். ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டாங்களாம், ஏன்பா இந்த மாதிரி மிச்சமாலாம் பொறுக்கிட்டு போறேன்னு கேட்டாங்களாம். எங்கள் அத்தா வந்து, அது பையன் சொல்ல, நம்ம 8 வயசு பையன் சொல்கிறான், எங்கள் அத்தா வந்து மதீனாவிலேயே மூத்தா போகணும்னு ஆசைப்பட்டு என் குடும்பத்தோட மதீனாவுக்கு வந்தார். வந்து கொஞ்ச நாள் எங்கள் அத்தா மதீனா போய் மூத்தாயிட்டாரு, நம்ம பழக்கப்பட்டாங்க. எங்கள் அம்மா என் தங்கச்சிக்கெல்லாம் பசியாக இருக்கிறாங்க, அதுக்காக இந்த மிச்சமான பழங்கள் பேரிச்சமெல்லாம் பொறுக்கினேன், என் அம்மாவுக்கும் தங்கச்சி நான் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னாராம். இப்போ முகமது ஷஃபி சாப் முஃப்தி ஷஃபி அவங்க கேட்டாங்களாம், நீ வந்து பாகிஸ்தானுக்கு வந்திருப்பா என் ஊருக்கு, நான் பெரிய மரசா முதல்வராக இருக்கிறேன், அங்கே உனக்கு எல்லா வசதியோட வீடு, எல்லா வசதியும், எல்லா உணவு எல்லாம் தர்றோம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்போ அந்த பையன் வந்து எங்கள் அம்மாட்ட கேட்டு வரேன்னு சொன்னாங்க. மறுநாள் அம்மாட்ட கேட்டு வந்தாராம். வந்த பிறகு கடைசியாக மதீனா விட்டு போகணும்ல, மதீனா விட்டு போகிறதுக்காண்டி ரசூலுல்லாஹ்ட்ட போய் சலாம் சொல்கிறதுக்காண்டி போய் நின்றாங்களாம். கடைசியாக விதாசு சலாம் சொல்லுவாங்க. போகும்போது அந்த பையன் கேட்டானா அவங்கள்ட்ட, பெரிய பில்டிங்லாம் இருக்காங்க, பெரிய பில்டிங்லாம் இருக்கா, குளிக்க ஆறுலாம் இருக்கா, குளிக்க ஆறுலாம் இருக்குது, பெரிய பெரிய மால்லாம் இருக்கா, எல்லாமே இருக்கு, பார்த்து நல்ல உணவு நல்ல ட்ரெஸ் கிடைக்குமா, எல்லா ட்ரெஸ் கிடைக்கும் அப்போ பேசியே வந்தாராம். கடைசியாக ரசூலுல்லாஹ்க்கு சலாம் அந்த பையன் கேட்டானா, இந்த ரவுதா அங்கே இருக்குமான்னு கேட்டாராம். இந்த ரவுதா எங்க பார்க்க, ரவுதா அங்கே இருக்குமா அப்படின்னு கேட்டாராம். உடனே இது எல்லாம் இருக்கும் தம்பி, ரவுதா மட்டும் அங்கே இருக்காது அப்படின்னு ஷஃபீர் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களாம். அப்போ அந்த பையன் சொன்னாராம், அப்போனா நான் இங்கேயே இருந்துக்கிறேன், ரவுதாக்காண்டு தான் எங்கள் அம்மா எங்கள் அத்தா என்னை கூப்பிட்டு வந்தார், இங்கேயே மூத்தா போனார், எல்லாமே எங்கள் அத்தா ரவுதாக்காண்டு தான் செஞ்சார். இந்த ரவுதா இல்லாத ஒரு எவ்வளோ பெரிய வசதி வாய்ப்பு, பெரிய பில்டிங்லாம் கிடைச்சா கூட நான் ரவுதா இல்லாமல் நான் வரமாட்டேன் அப்படின்னு பையன் சொல்லிட்டாராம். அப்படி அவங்க எழுதுறாங்க அந்த மாதிரி. அந்த மாதிரிமா அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவில் போய் வஃபாத், அந்த மதீனாவில் வஃபாத் ஆகிற பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தை நாம் பெறுவதாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை அப்படியே பேணணும். அவங்க என்னென்ன செஞ்சாலும் அதே மாதிரி செய்யணும். ரசூலுல்லாஹ்வுடைய ட்ராமா ரசூலுல்லாஹ் நடிக்கணும், ரசூலுல்லாஹ் மாதிரி அவங்க போட்ட மாதிரி ஆடி வைக்கணும், அவங்க வச்ச மாதிரி ட்ரெஸ் போடணும், அவங்க மாதிரி என்ன ரசூலுல்லாஹ் செஞ்சாலும் அதே மாதிரி செய்யணும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை பேண வேண்டும், ரசூலுல்லாஹ் அதிகமாக ஸலவாத்து சொல்ல வேண்டும், சுன்னத்துகளை பேணுதலாக தொழுக வேண்டும். அதே மாதிரி மதீனாவின் மீது நாம் அடிக்கடி மதீனாவுக்கு போய் துவா செய்யணும். அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாருடைய துவாவையும் கபூல் செய்வானாக. மறுமையினால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தி தந்தல் புரிவானாக. ஹவுல் கௌசர் தடாகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கையால் அந்த தடாக தண்ணீரை அருந்தும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு எல்லாம் தந்தல் புரிவானாக. பெருமானான சுன்னத்துகளை கடமை தந்து புரிவானாக. நம் நாவுகளில் அதிகமாக செலவாத பாக்கியத்தை தந்து புரிவானாக. மதீனாவிலே சென்று அடங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு எல்லாம் தந்து புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.